அதிமுகவினுடைய பொதுக்குழு நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொதுக்குழு கூட்டம் தேர்தலுக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய ஒரு பொதுக்குழு. இந்த பொதுக்குழுவில் மேடைக்கு வருகை தந்த உடனேயே அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்கின்றார். அதை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். கழக அவைத்தலைவரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய முன்னாள் தலைவருமான மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய அண்ணன் டாக்டர் தமிழ்மகன் ஹுசேன் அவர்களை கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகிறேன். கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், நம்முடைய வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். ரைட். பொதுக்குழுவினுடைய தொடக்கமாக முதல் நிகழ்வாக அவைத்தலைவர் தான் இதை பொறுப்பேற்று நடத்த வேண்டும் அப்படின்னு அவைத்தலைவரை அழைக்கக்கூடிய வகையில் அந்த விஷயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்மொழிய திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வழிமொழிந்து தற்போது திரு தமிழ்மகன் ஹுசேன் அவர்களுடைய தலைமையில் இந்த பொதுக்குழு நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். பல்வேறு தலைவர்கள் பேசி வருகின்றார்கள். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொதுக்குழுவில் ஆற்றக்கூடிய உரை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை கோடிட்டு காட்டக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக தேர்தல் கூட்டணிகள் பற்றி நமக்கு ஏதாவது சமிக்கைகள் கொடுக்கக்கூடியதாக இந்த பேச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய பேச்சுக்காக தொடர்ந்து இன்னும் அதுக்கான நேரம் இருக்கிறது. இன்னும் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் சொன்னதை கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.